2 கட்சியுமே ஓட்டையுமா? நான் வேணா எழுதி தரேன். எதிர்வரும் காலங்களில் ஏதோ ஒரு அடுத்த தேர்தலே கூட திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சாலும் வைக்கலாம். எப்போதுமே பணம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. பணம் ஃபேக்டர் கிடையாது. ஆனா இந்த முறை 1000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரையும் ஒரு ஓட்டுக்கு 25,000 per ஓட்டு. 4 பேர் ஒரு வீட்டுல இருந்தா 1 லட்சம் ரூபாய் வாங்கணும். பணத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னா இங்க வந்து யார் அதிக காசு கொடுக்குறாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்கல்ல. இன்னைக்கு நிலைமையில யார்கிட்ட அதிக காசு இருந்திருக்கும்? திமுக அதிக காசு இருக்கு. அவங்க தான் அதிகமா கொடுத்துருப்பாங்க. மக்கள் அவங்களுக்கு அதிகமா போடலையே. ஜெயிப்பதற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. எத்தனை கொலைகள் நடத்திருக்காங்க. அதனால தே ஆர் லைக் தட். அவங்களுக்கு வந்து மக்களாட்சி தத்துவம், இது வந்து டெமோக்ரஸி, இதெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது. ஒரு வருஷத்துக்கே 12 லட்சம் கோடிக்கிட்ட ஆகும்னு இருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் அறிவித்த அந்த திட்டங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னா அது எப்படி பாசிபிள்னு நினைக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ஒரு குடும்பம் அடிச்சுட்டு போகுது. திறமையான ஊழலற்ற நிர்வாகமும் இருந்தா இது எல்லாமே சாத்தியம். அனைத்து பெண்களுக்குமே அனைத்து மகளிருக்குமே இலவசம்னப்போ லாஸ்ட்ல இருக்கக்கூடிய துறையில போய் எப்படி அனைத்து பெண்களுக்கும் இலவசம்? இப்ப ஒரு பெரிய வெல் நோன் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி இவ்வளவு வருஷமா இருக்குது. எங்களால தொழில் நடத்த முடியல, டிரான்ஸ்போர்ட் லாஸ்ட்ல போகுதுன்னு மூடுறாங்களா? மூடல இல்ல. அப்ப பிரைவேட் பண்ணும்போது அது ப்ராஃபிட்டபிளா இருக்குது. ஏன் அரசு பண்ணும்போது அது லாஸ் ஆகுது? யாருமே வந்து சொல்லல டிஎம்கேயோட ஓட்டெல்லாம் பிரியும் அப்படின்றத யாரும் முன்வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம்கேயோட ஓட்டு பிரியும். என்ன பிஸ்கட் கிடையாதுல்ல, என்ன பண்ணி பட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பிஸ்கட் வராதுல்ல, அதனால அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஓகே, இப்போ ஏடிஎம்கேயோட நிலைமை இருந்தாங்க. ஏன்னா வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து டிஎம்கே டிவிகேக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னாங்க. பட் நேற்று அதை வந்து களத்துல வந்து டிஎம்கே காமிச்சிச்சு. இது வரைக்கும் டிஎம்கே எந்த இடத்துலையும் டிவிகே எங்களுக்கு போட்டின்னு சொன்னது கிடையாது. பட் நேற்று எல்லா கடைசி நாள் பிரச்சாரத்தில் சிஎம் வீடியோ போயிட்டார்ல, சிஎம் சார் நீங்க என்ன பண்ணீங்கன்னு யாராவது கேட்டா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அது அப்பவே உங்களுக்கு கடைசி நேரத்தில் வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணுன்ற நிலைமைக்கு டிஎம்கே வந்துருச்சுல்ல. ஓகே, அதனால இட்ஸ் a spoiler. இட்ஸ் 2 கட்சியுமே ஓட்டையுமா? நான் வேணா எழுதி தரேன். எதிர்வரும் காலங்களில் ஏதோ ஒரு அடுத்த தேர்தலே கூட திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சாலும் வைக்கும். எதிர்த்து ஆகணும் அப்படின்னு. ஏன்னா மக்களுடைய சப்போர்ட்ன்றது வந்து டிவிகேக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நேத்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ ஓகே, இப்போ நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஓட்டு போடுறது ஒரு பக்கம், அவங்க அடிதடி பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ எலெக்ஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் வர்றதுக்குள்ள திமுக ஏதாவது வேலைகள் பண்ணி ரிசல்ட்ல சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான பாசிபிள் இருக்கா? எல்லா முயற்சிகளும் அவங்க எடுப்பாங்க. ஓகே, அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஆனா நம்ம தான் வந்து விஜிலண்டா இருக்கணும். எப்படி நம்ம எப்படி அதை அந்தந்த எந்தெந்த பூத்ல எந்தெந்த சென்டர்ஸ்ல அது ப்ராப்பரா வச்சிருக்காங்க, அங்க நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் போயிட்டு, கட்சிகளோட ஏஜென்ட்ஸ் போயிட்டு அதை முறையா சீல் பண்ணிருக்கா ஒவ்வொரு முறையும் செக் பண்ணி அதை ப்ராப்பரா பார்த்துட்டு தான் இருக்கணும். சரி, நான் வந்து உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் வந்து திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் பணபலம் வந்து அவங்க கிட்ட பயங்கரமா இருக்குது. எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னா, ஏன்னா தேர்தல் பறக்கும்படியே கிட்டத்தட்ட 1200 கோடி கிட்ட வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பீனட் மணி. எஸ், அதை தாண்டி நிறைய போயிருக்கு இல்லையா? அப்படின்னு இருக்கப்போ இந்த தேர்தல் முதல் முறையா அந்த பணபலம் எல்லாத்தையும் உடைச்சிருக்குன்னு பாக்கலாம். எப்போதுமே பணம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. பணம் ஃபேக்டர் கிடையாது. ஆனா இந்த முறை 1000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரையும் ஒரு ஓட்டுக்கு கொடுத்துருக்காங்க. 25,000 per ஓட்டு. 4 பேர் ஒரு வீட்டுல இருந்தா 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு. அப்படியெல்லாம் ஆனா எல்லா பணத்தையும் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு குத்த விசிலுக்கு அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க. நீங்க ஏமாத்துறீங்க, இந்த ஒரு தடவை நாங்க உங்களை ஏமாத்துறோம். ஏன் காசு தானே அது? என்கிட்ட அடிச்ச காசு கொண்டா நானே வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ உனக்கு நீ காசு அடிக்கக்கூடாதுன்னா நான் ஒரே மாற்று தாவைக்க தான் போட்டுறேன் போ, அப்படிதான் அது. காசு என்ன நிறைய பேர் வந்து போட்டுட்டே இருக்காங்க, காசு கொடு போட்டு நான் போட்டுற விசிலுக்கு அப்படின்ற மனநிலையில நேற்று எல்லாருமே. பணம் ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸா வேற வழி இவங்க அரசியல்வாதிகள் அப்படி நினைச்சிருந்தாங்க. இல்ல, பணம் வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாது. பணத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னா இங்க வந்து யார் அதிக காசு கொடுக்குறாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்கல்ல. இன்னைக்கு நிலைமையில யார்கிட்ட அதிக காசு இருந்திருக்கும்? திமுக அதிகமாக காசு இருந்திருக்கும். அவங்க தான் அதிகமா கொடுத்துருப்பாங்க. மக்கள் அவங்களுக்கு அதிகமா போடலையே. ஓகே,
சார் டிவிகே மீதான தாக்குதலை வந்து திமுக தொடர்ந்து பார்த்தோம் நேற்று. அதே போல் என்டிகே வேட்பாளர்கள் மேலேயுமே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மேலேயுமே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது டிஎன்கே சேர்ந்தவங்க தான். நான் வந்து உள்ள போலில் வந்து உள்ள டிஎன்கே பர்சன் போய் நின்றுருக்காங்க, உள்ள அலோவ் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்காக இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற அளவுக்கு டிஎன்கே வேலை பார்க்குதா? ஆமாம் சரி, அவங்க டிஎன்ஏவே அதாம்மா. ஜெயிப்பதற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. எவ்வளோ அவதூறுகளை வந்து பரப்பி விட்டாங்க, எத்தனை கொலைகள் நடத்தியிருக்காங்க. அதனால் தே ஆர் லைக் தேட். அவங்களுக்கு வந்து மக்களாட்சி தத்துவம், இது வந்து டெமோக்ரஸி, இதெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது. அது ஒரு காலத்தில் இருந்தது அந்த தலைவர்களுக்கு. அதாவது இப்போ இல்லைன்னா வந்து இன்ப நிதியை முதல்வா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்களா? நேற்று 3 பேர் வந்தாங்க, ஜாலியாக வந்தாங்க. அதில் அவங்க குடும்பத்தில் யாரோ ஒரு அந்த ட்ரெஸ் கோட் போட்டு மாதிரி இருந்துச்சு. கீர்த்தி மேம். ஆமாம். சரி, இன்கேஸ் வந்து ஒருவேளை பெரும்பான்மை அமைக்கலை, ஓட் பர்சன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா திமுகவை வெளியில் அனுப்பணுன்றதுக்காக ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லைம்மா, இப்போதைக்கு வி ஆர் லீடிங் வித் மெஜாரிட்டி. அப்போ அது அது அந்த அந்த விஷயத்தை பற்றி எதுக்கு நம்ம பேசணும்? நாங்களே ஆட்சி அமைப்பதற்கு அதற்கான எல்லா அறிகுறியும் தெரியுதே. அதனால அதுதான் வந்து நடக்கும். ஓகே, அதனால ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை பற்றி பேசலாம். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேக்கா வந்து ஒரு பர்சன், குறிப்பிட்ட பர்சன் வந்து கிட்டத்தட்ட 20% 25% வரைக்கும் ஓட்டு வாங்குவோம் அப்படின்றாங்க. பட் ஓட்டு வாங்க ஜாஸ்தி வாங்கும். ஓகே, பட் அது வந்து சீட்டா கன்வெர்ட் ஆயிடும். 30% 33%லாம் போச்சுன்னா சீட்டா கன்வெர்ட் பண்ணாம எங்க போகும்? ஓகே, ஏன்னா வந்து எண்ணிக்கை அப்படின்றது வந்து கூடிரும் கண்டிப்பா. அது வந்து டெஃபினட்டா அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இவ்வளோ நம்பர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி மற்ற இதுல பார்க்கலையே. அதனால அது டெஃபினட்டா அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்பதான் நான் நினைக்கிறேன். ஓகே, விஜய் அவர்களுக்கு பெரும்பாலும் ஓட்டு போட்டது யார் அப்படின்னா பெண்களுடைய ஓட்டு வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னாங்க. இப்போ வந்து நம்ம ஒருவேளை சீட் அதிகமாகுது அப்படின்னா அது ரூரல் ஏரியால ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அர்பன் ஏரியால? இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாமா. இப்போ சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி சைட்லாம் எங்க தலைவர் வந்து பிரச்சாரத்துக்கே போகல. பிரச்சாரத்துக்குன்னா அந்த சைடு போகவே இல்லை, தர்மபுரிக்கெல்லாம் போகவே இல்லை. ஆனா அங்கதான் அதிகமா வாக்கு சதவீதம் விழுந்திருக்கு. அவங்க வந்து ஒருத்தர் சொன்னாங்க, சார் அழகு சார் அழகு சார், அப்படியே கொண்டாடுறாங்க சார் மக்கள் அப்படின்றாரு. அவ்வளோ பேர் வந்து ஏஜ் முதியோர்கள் எல்லாம் வந்து இளைஞர்கள் எல்லாம் வந்து தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா தமிழகம் முழுசா இல்லை, உலகம் முழுதும் தெரிந்த ஒரு முகம் வந்து தலைவர் விஜய் அவர்களோட முகம். அப்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. எலெக்ஷன்னால வந்து நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத கண்கூடா பார்த்தாச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டோட கடன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கிட்ட போக போகுது. ஆனால் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்க திட்டம் அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு நிறைய நிபுணர்கள் சொல்றதை கேட்க முடியும். ஆமா சார், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இல்ல சார், இங்க இருக்கிற சோ கால்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா, அவன் எல்லாமே ஏதோ ஒரு இதில் திமுகவோட நேரடியா பலன் அனுபவிச்சுட்டு இருக்காங்களாம். இதை மனசுல வச்சுட்டு சொல்லுங்க, நான் பேசுவேன். ஓகே, இப்போ ஒரு வருஷத்துக்கே 12 லட்சம் கோடிக்கிட்ட ஆகும்னு இருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் அறிவித்த அந்த திட்டங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னா அது எப்படி பாசிபிள் நினைக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ஒரு குடும்பம் அடிச்சுட்டு போகுது, புரியுதுங்களா? இங்க இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலங்கள்ல ஒன்று தமிழ்நாடு. 1, 2 அந்த பொசிஷன்ல இருக்கிறதா இருப்போம். இப்போ தமிழ்நாடு சம்பாதிக்கிற ஏர்ன் பண்ற காசு இருக்குல்ல, அதுவும் பல மடங்கு உயர்ந்திருக்கு. ஏன்னா நம்ம தான் இந்தியாவிலே அதிகமாக வரி கட்டுற மாநிலமாக இருக்கும். அப்போ நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறோம், அப்படிதானே அர்த்தம். இந்த சம்பாத்தியமும் திறமையான ஊழலற்ற நிர்வாகமும் இருந்தால் இது எல்லாமே சாத்தியம். ஓகே, இது எதுவுமே வந்து சாத்தியம் இல்லாத சொல்லவே இல்லை, எல்லாமே சாத்தியம்தான். அதை சாத்தியப்படுத்துறதும் ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் இல்லைம்மா, இப்போது இந்த தாவேக்காவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சுற்றுலாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது ஒரு பொட்டன்ஷியல் ஏர்னிங் செக்டார். அதை இதுவரை இந்த அரசு கண்டுக்கிறதே இல்லை. டூரிசம் இண்டஸ்ட்ரின்றது ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் அதில் நிறைய நீங்கள் வந்து பல வெளிநாட்டு அந்நிய முதலீட்டை ரொம்ப அதிகமாக புழங்க வைக்கலாம். இல்லை, இவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல. நம்மள்ட்ட என்ன இல்லை, இயற்கை அழகு இருக்குது, ஹெரிட்டேஜ் இருக்குது, கல்ச்சர் இருக்குது, பழங்கால எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நான் அந்த கோவாவுக்கு போயிருந்தேன், ஒரு டூரிசம் தமிழ்நாடு ஸ்டோர் எங்கடா அப்படின்னா கடைசியில் கிடக்கு 2 பேர் உட்காந்துருந்தாங்க, வேணா தானே. மற்ற ஸ்டேட்டில் ஆக்டிவாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறதே இல்லை. அப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வருகிறவர்களுடைய நம்பர் அதிகரித்தாலே உங்களுக்கு அந்நிய US டாலர்ஸில் தானே நமக்கு காசு வரும்.
அப்போ அது மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. இவங்க எதுக்கு இவங்க அதுக்கெல்லாம் இவங்களோட அக்கறை எங்கே போச்சு? இவங்களோட அக்கறை எங்கே இருக்கு? காசு எப்படி நம்ம சுருட்டலாம் அப்படின்றதுல இருந்ததுனால தே லாஸ்ட் எவ்ரிதிங். சரி, இப்போ பெண்கள்லேயே வந்து அவங்க குறிப்பிட்ட பெண்களுக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸஸில் மட்டுமே ஃப்ரீன்னு கொடுத்தப்போவே வந்து போக்குவரத்து துறை லாஸில் போகுதுன்னாங்க. நம்ம வந்து அனைத்து பெண்களுக்குமே அனைத்து மகளிருக்குமே இலவசம்னப்போ லாஸ்ட்ல இருக்கக்கூடிய துறையில போய் எப்படி அனைத்து பெண்களுக்கும் இலவசம் இப்போ ரைட், ஒரு பெரிய வெல் நோன் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி இவ்வளோ வருஷமாக இருக்குது, எங்களால் தொழில் நடத்த முடியல, டிரான்ஸ்போர்ட் லாஸில் போகுதுன்னு மூடுறாங்களா? மூடல. இல்லை. அப்போ ப்ரைவேட் பண்ணும்போது அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. ஏன் அரசு பண்ணும்போது அது லாஸ் ஆகுது? ஏன்னா இங்கே முறையாக பண்ணுறது இல்லை. ஊழல் பண்ணும்போது இப்போ ஒரு இல்லைம்மா, ஒரு டயர் நீங்கள் வாங்கணும், அந்த டயர் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு டயர் அப்படின்னு நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த டயரை 25,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு, ஆனால் அது செகண்ட் ஹேண்ட் டயரை வாங்கி போட்டிங்கன்னா அது சீக்கிரம் வந்து தேஞ்சு போயிருமா? இப்போ இது அதே மாதிரி பெட்ரோலு, இப்போ டீசலு, மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் மெயின்டெனன்ஸ், எல்லாத்துலேயும் புதுசாக பஸ்ஸு வாங்குறது இல்லை. 10 ரூபா ஒரு பஸ்ஸு சொல்கிறேன், 10 லட்ச ரூபா ஒரு பஸ்ஸுனா இவங்க 25 லட்ச ரூபாய்க்கு அதே பஸ்ஸை வாங்கினா, இப்போ அது எல்லா இடத்துலையும் ஊழல் தானே அடிப்படையாக இருக்குது. அதை நீங்கள் அகற்றுங்களேன். அதை அகற்றிட்டு நீங்கள் சரியாக நடத்திங்கன்னா எல்லாமே சரியாக போகும். இப்போ இங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் அவருக்கான வருமானத்தை அவரால் சம்பாதிக்க முடியுது. அதே நீங்கள் கவர்மெண்ட் ஆட்டோ விடுங்க, அவரால் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அங்கே ஊழல் உள்ளே வந்துடும். ஓகே, இந்த மேனிஃபெஸ்டோ டிவிக்கோட மேனிஃபெஸ்டோலாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து பெண்களுக்கான பாதுகாப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று நீட் தேர்வாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து மதுவிலக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மதுவிலக்கு அமல்படுத்த முடியாது அப்படின்னு கடந்த எல்லா ஆட்சியிலையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீட் தேர்வை ஒழிக்கணும், நீட் தேர்வு தமிழகத்துக்கு தேவையில்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இது குறித்தான அறிவிப்புகள் இல்லையே சார்? ஏமா இல்லை, நீங்கள் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க ரொம்ப தெளிவாக ஃபஸ்ட் பேஜஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் பேஜ்லேயே 2வது 3வது அறிவிப்பே எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்றத ஒரு கோரிக்கை. இப்போ உண்மையிலே இப்போ எஜுகேஷனில் என்ன பிரச்சனை? யார் நீட் நடத்துகிறா? ஒன்றிய அரசு நடத்துதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்துது. ஏன் நடத்துது? ஏன்னா எஜுகேஷன் வந்து 2 பேருமே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதில் சட்டம் இயற்றலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்படி சட்டம் இயற்றலாம்னு அந்த பட்டியலில் இருக்குது. அந்த பட்டியலேருந்து ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தாச்சுன்னா சென்ட்ரலுக்கு அங்கே வேலையே இல்லை, நீட்டுன்றது இல்லாமல் போயிடும். இதை வந்து இதுதான் ஒரே ஆப்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒன்றிய அரசு இணக்கமான ஒன்றிய அரசு இணக்கமான நல்ல நம்பர்ஸில் பார்லிமெண்டேரியன் இருந்தாங்கன்னா அதை மாற்றிடலாமே. ஆனால் இதை மாற்றுவதற்கு திமுக நான் 20 பேர் வச்சுட்டு காங்கிரஸ் கட்சியோட சேர்த்து ஒரு 40 பேர் போகிறாங்களா? ஒரு நாள் இந்த முயற்சி எடுத்தாங்களா? ஏங்க கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குங்க எஜுகேஷன், அதை ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றணுங்க அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாங்களா? ஏன் முயற்சி எடுக்கல தானே? அப்போ இந்த கவர்மெண்ட் எடுக்காது. அட்லீஸ்ட் நாங்கள் வந்து அதை ப்ராமிஸாக பண்ணுறோம், இதுதான் வழி, இதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு இதே கருத்துள்ள எத்தனையோ கட்சிகள் இருக்கும், அவங்களெல்லாம் ஒன்றிணைத்து எப்பா அதையெல்லாம் நம்ம பேசி அதை கீழே இறக்கும்ப்பா, வாங்கப்பா. ஒரு சில ஸ்டேட்டில் பாஜக கூட அதுக்கு ஒத்துக்கலாம், காங்கிரஸ் ஒத்துக்கலாம், திரிணாமுல் காங்கிரஸ் ஒத்துக்கலாம். அப்போ எல்லாம் சேர்ந்து ஒத்துக்கும் போது அது கீழே இறக்கலாம்ல. அதுக்கான முயற்சிகள் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்குது. 2வது டாஸ்மாக் நீங்கள் சொல்கிறீங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையாவது ஆல்கஹால் இல்லாமல் ஒரு நாடு இருக்கா? இருக்கவே இருக்காது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, சரியான ஆல்கஹாலை நீங்கள் சரியான காசு கொடுங்க. விஸ்கின்னா அது வந்து உண்மையிலே ஆப்பிள்லேருந்து தயார் பண்ணுற விஸ்கியாக கொடுங்க, கெமிக்கலை போட்டு எசன்ஸ் ஊற்றி கொடுக்காத, அதே தரமாக கொடு. அது அப்படி கொடுக்கலாம் இல்லையா? அதை நீங்கள் இவங்க பண்ணலையே, அதில் கொள்ளையடிக்கிறது தானே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள எல்லா திட்டங்களும் நீங்கள் சொன்ன நீட்டாக இருந்தாலும் டாஸ்மாகாக இருந்தாலும் அதற்கான சரியான நீங்கள் பண்ணால் போதுங்க. அது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, மக்களுக்கு அது சரியாக போய் சேர்ந்தா போதும். ஓகே, இதே ஒரு கேள்வி சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில் போட்டிடுறாங்க, அதுவே பெரிய பேசுபொருளாக மாறுறது. இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியாக இருக்கட்டும், திருச்சி தொகுதியாக இருக்கட்டும், 2 தொகுதியிலையும் வின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் தேர்வு எதுவாக இருக்கும்? தெரியல, லீடர் ஹஸ் டு டிசைட். அவர் மைண்டில் நான் எப்படி இதை பார்த்து சொல்லுவேன்? இல்லை, கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா அவருடைய கடைசி நேரத்தில் அவருடைய மனசில் டெஃபினட்டாக ஏதாவது இருக்குங்க. பிகாஸ் பை எலெக்ஷன் வந்து இப்போ 2 தொகுதியிலையும் ஜெயிச்சுட்டா பை எலெக்ஷன் அப்படின்றது ஒன்று வச்சா ஆகணும்ல. ஸோ அது பாதிப்பை ஏற்படுத்தாதா? அதை எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்? எனக்கு புரியல. எப்படி?
இல்ல சார், இப்போ எல்லாருக்கும் வந்து அது வந்து ஒரு விமர்சனமா வச்சாங்க. விமர்சனமா இவங்க தப்பான ஏன்னா அரசு வந்து கிட்ட மாட்டிட்டு மக்கள் இவங்க தப்பான அரசு கிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்படுறத விட ஒரு பை எலெக்ஷன் வைக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. மக்களுடைய வரிப்பணம் வீணா அதான் சொல்றேன். உங்க மொத்த காசையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை நீங்க சரிப்படுத்துங்க. இது என்ன வரி பணம்? ஒரு தொகுதிக்கு ஒரு எலெக்ஷன் இடத்துல எவ்வளோ ஆயிரம்? அதெல்லாம் ஒன்றும் பெருசாகாது. நீங்க மொத்த காசுமே நாட்டே வந்து மண்ணையும் மணலையும் மலையையும் தண்ணியையும் உறிஞ்சு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடும்லம்மா, பூஜ்ஜியமா போயிடும்ல. உங்க குழந்தை என் குழந்தை நான் இன்னும் ஒரு பேரன் பேத்தி எடுத்தேன்னா இது மழை இருந்ததா இல்லையான்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆறுலாம் வறண்டு கிடக்கும், தண்ணியே இருக்காது. எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டாங்கன்னா அப்போ இந்த மொத்த நிலப்பரப்பையும் ஒரு மாதிரி மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாத்திட்டு இருக்க ஒரு அரசு வேணுமா? இந்த அரசை ஒழிக்கிறதுக்கு ஒரு பை எலெக்ஷன் ஒன்றும் தப்பு இல்லையே, சரிங்களா? அந்த செலவை இதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ கோயில் கட்டி கும்பிடலாம். ஓகே சார், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் வந்து பாண்டிச்சேரியில் தான் ஃபர்ஸ்ட் ஓட் புல்லிங் வந்து 90% ரீச் பண்ணுச்சு. முதல் முறையாக வந்து மேற்கு வங்கம் வந்து 91% போயிருக்கு. நான் வந்து தமிழகத்திலே வந்து ஓரளவு 90% போயிடும்னு தான் நினச்சேன். பட் மேற்கு வங்கத்தில் 91% போயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ரீசனாக வைக்கிறாங்க. எஸ்ஐஆர்னால தான் வந்து இந்த மாதிரியான சிஸ்டம் மாறி இருக்கு. இல்லை, எஸ்ஐஆர் அங்கே ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்கலாம் எங்க மேற்கு வங்காள். ஆனால் நீங்கள் இங்கே எவ்வளோ புது ஓட்டர்ஸ் வந்தாங்க, எவ்வளோ பழைய ஓட்டர்ஸ் போனாங்க, அந்த கால்குலேஷன் நீங்கள் போடுங்க. அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்ஐஆர் ஒரு ரோல் ப்ளே பண்ணலை அப்படின்றது க்ளீனாக இங்கே தெரியும். ஓகே சார், ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா மீண்டும் ஒரு நேர்காணல் உங்களை சந்திச்சு பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.